பாரு மதுரை வைப்பில் அழகர் ஆற்றுல இறங்கிட்டார். மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா, அழகர் ஆற்றுல இறங்குறாரு. வேறு லெவல். பார்த்தீங்களா? போட்டிருக்கு பார்த்தீங்களா இல்லையா? அதாங்க அந்த வைப்பே அதான். மதுரை வைப்புனா அதான். மதுரைக்காரங்க யாராருங்கிறத, மதுரையிலேருந்து வந்தவங்க யாராரு, மதுரையிலேருந்து வெளிநாடு போனவங்க யாராரு, மதுரை நேட்டிவ் யாராரு, பாரு ஃபேன்ஸ் மதுரையிலேருந்து யாராரு, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த திருவிழா எப்படி போயிட்டுருக்கு, என்னென்னா இங்கே சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு, எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஓட்டிங்ஸ் வந்து என்ன போகிறாங்க 4ஆம் தேதி, அது வேறு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம கண்டுக்க போகிறதில்ல. நமக்கு பாரு கம்ரு அடுத்து மதுரை அழகர் ஆற்றுல இறங்கும்போது என்ன நடந்துச்சு, ஏது நடந்தது, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, பாரு இந்த தாய்லாந்து ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வந்துருச்சு. அதோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு வெளியாகிடுச்சு. ஒரு குரூப் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி பெரிய அளவில் இன்னும் எக்ஸ்டெண்டடாக போடல. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதில் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், என்னென்னா அந்த சின்ன வயசு இப்போ ஒரு ட்ரெண்டு ஓடிட்டுருக்குல்ல, சின்ன வயசில் நம்மளோட சின்ன வயசு வெர்ஷன் அப்படியே பார்க்குற மாதிரி. அதாவது நம்ம வந்து நம்மளோட தன்மையை இழந்துட்டோமா, நம்ம வந்து இப்போ எல்லா விதத்துலையுமே நம்ம இழந்துட்டோமா, நம்ம சின்ன வயசில் இருந்ததை விட எல்லாத்தையும் இழந்துட்டோமா, இது பண்ண மாதிரி கேட்குற மாதிரி ஒருத்தவங்க பாரு ஸ்லேஸ்ன்னு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து போட்டிருக்கு. அதில் வந்து பாரு வெர்ஷன் என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமான ஒரு வெர்ஷனாக மாறி இருக்கும் நம்ம அப்படின்னு பாரு தன்னோட சின்ன குழந்தையான வெர்ஷன் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்துச்சு அதில். ஸோ அதை பார்த்துருப்பீங்க நீங்கள், பயங்கரமாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிக்சரு, வேறு லெவலில். இது பாரு வந்து சொல்கிற மாதிரி, தன்னோட சின்ன வயசு பாருக்கிட்ட சொல்கிற மாதிரி. ஏன்னா இப்போ ட்ரெண்டாக தான் ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கும், சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோம். அப்போ அந்த ஏஐ வந்து பெரிய அளவில் ஏஐயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாரு நான் அன்றைக்கே கேட்டுருந்தேன் உங்களுக்கு, என் வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியலங்க, பல பேர் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருட்டு அன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், கம்ரு இந்த மாதிரி எடுத்து போட்டால் பாரு எப்போ போட போகுதுன்னு தெரில, பாருக்கு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா பாருவும் எடுத்து போட்டுருச்சு. அப்படி தான் புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து முதல்ல இருக்கேன் நினைக்கிறேன். எல்லாம் திருவிழாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் திருவிழா டைம். யார் யார் ஊர்லலாம் திருவிழா நடக்குது கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த கோயில் திருவிழா கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணி விடுங்க. இந்த எலெக்ஷன் எப்போ தாங்க முடியுது? முடிஞ்சிச்சுன்னா அது பாரு அப்டேட் வரும், ஏதாச்சும் வரும். மூவி அப்டேட்டே முடிஞ்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே இந்த ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாகுது. எல்லாம் எத்தனை பேர் அது மாதிரி நினச்சிங்க சொல்லுங்கள்? கடுப்பாகமாகாது. இந்த எஃப்ஜே பாய் இருக்கான் பாருங்க, ஏதோ ஒரு படத்தில் நடிப்பான் போல், அந்த இதெல்லாம் போட்டிருந்தான் எஃப்ஜே. எல்லாம் வீக்கெண்ட் வைப்பில் இருக்காங்க. லாங் வீக்கெண்ட் வேறு இல்லை இன்றைக்கி. எல்லாருக்குமே ஹாப்பி ஒர்க்கர்ஸ் லேபர் டே, நல்லபடியாக கொண்டாடுங்க. இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, ஸோ எல்லாருக்குமே. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஆமாம், அவங்க ஊழியர்களுக்கெல்லாம் சொல்லலாம்ல. ஸோ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். 3 நாள் லீவு, ஜாலியாக இருங்க. ஆனால் 4ஆம் நாள் ரிசல்ட் போட்டு கொல்ல போகிறாங்க. காலையில் ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடணும். ஏன்னா காலையிலே ஆரம்பித்து இந்த ஈவினிங் வரைக்கும் போட்டு கொலையாக கொண்டுருவாங்க. ரிசல்ட் இங்கே முன்னணி அங்கே முன்னணி எப்படிம்பாங்க. பார்ப்போம், என்னென்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். கம்ரு வந்து ஷூட்டிங் போயிட்டான் போல், ஆள் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான். கம்ரு ஒன்று போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க. அவன் நல்ல மனசுங்க அவனுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கான், ஃபண்டு கலெக்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கலி அவங்களுக்கு வந்து தேவைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், போய் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச உதவிகள், அது 100 ரூபாவும் இருக்கலாம், 1000 ரூபாவும் இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 1 கோடியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவி வேணும்னா முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா போய் ஜஸ்ட்டு போய் பாருங்கள், அது என்ன யார் ஏதுன்னு மட்டும் பாருங்கள். யாராவது தெரிஞ்சவங்க நல்லா காசு உள்ளவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வந்து உதவி பண்ண சொல்லுங்கள். ஜென்யூனாக கம்ரு போட்டிருக்கானா தெரிஞ்சுக்கணும், ஜென்யூனாக போட்டிருக்கான். இதில் வந்து எந்த ஸ்கேமும் கிடையாது, ஃபேக்கும் கிடையாது. ஸோ ஒரு குழந்தைக்கு உதவணும்னு நினைக்கிறான், ஸோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவன் உதவி பண்ணுறான். ஸோ முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். இல்லைனா வந்து சீக்கிரமாக அந்த பையன் குணமடைஞ்சிடணுன்னு நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.